ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன போயிட்டுருக்கு காலையில் யாருக்கும் டீ குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்டு எதனால அப்படின்னா சர்க்கரை இல்லை. ஸோ அப்போ திவ்யா சொல்கிறாங்க, கேசரி செய்யும் போது சர்க்கரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்கலாம்ல, இல்லை எந்த கிச்சன் டீமுக்குள்ளையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து யார் கிச்சன் டீமுங்களையும் தெரியவே இல்லை இந்த மாதிரி கேசரி யூஸ் பண்ணதுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வியானாவை கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க எவ்வளோ சர்க்கரை இருந்துச்சு முன்னாடி அப்படின்ட்டு. அதுக்கு வியானா சொல்கிறாங்க, ஃப்ரைடே நான் வந்து யார் வேணாலும் குக் பண்ணலாம், அது ஏன் ரைட்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து உள்ளார போயிட்டு எஃப்ஜே கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை வந்து ஸ்க்ரப் திருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சுகர் மேட்ரு போயிட்டுருக்கு, அங்கே போய் ஸ்க்ரப் திருடின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு அதுவே டவுட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நல்லா மேக்கப் போட்டுட்டு வெளியே வந்துட்டு அமித்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னை வந்து ஸ்க்ரப் திருடின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு வியானா பண்ணுறது. அவங்க வந்து சுகரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே வந்து ஸ்க்ரப்பை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்டு இதெல்லாம் என்ன கேம் பிளேன், ஒருத்தவங்க தப்பு பண்ணவங்க தான் ஓகேங்களா, அதை வந்து எப்பயுமே அவங்க தப்பானவங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வியானா ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கேம் பிளே. உங்கள் கருத்து என்னவோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.